பிரியங்காவோட குரலும் இன்னைக்கு கேட்டுட்டும் பிரியங்காவோட கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு பறவை கடல் தாண்டி வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி கடல் தாண்டி வந்த இந்த பொண்ணோட பயணத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. என் பேர் பிரியங்கா, என் ஊர் யாழ்ப்பாணம். என் ஊர்ல எல்லாமே வடிவா இருக்கும் என்ன மாதிரி. என் வீட்டுல நான், எங்க அம்மா, எங்க அப்பா, அப்புறம் 2 தங்கச்சி. இந்த வீட்டுல நான் தான் காமெடி. ஏன்னா என் தங்கச்சி எது செய்யலாலும் என்னத்தான் திட்டுவீங்க. ஒரு காலத்துல நாங்க சந்தோஷமான நல்ல வசதியா தான் இருந்தாங்க. 2009ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல கொக்குவில்ல ஒரு சர்வதேச பாடசாலை ஒன்று உருவாக்கினோம். பாடசாலையை கொஞ்சம் பெருப்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்ப அதுக்கு பலதரப்பட்ட ஆட்கள்கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. வாங்கின கடன் ஸ்கூலுக்காக. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்கூல் எங்கட கையை விட்டு போற நிலைமை வந்துச்சோ அன்னைக்கு எங்கட குடும்ப சூழ்நிலையே மாறிச்சு. என் குடும்பம் சரியான சூழ்நிலை ரொம்பவும் மோசமா போயிட்டுது. அதாவது ஒரு 3 நேர சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பெரிய கஷ்டப்பட்டாங்க. எனக்கு 3மே பொம்பளை பிள்ளைகள். எந்த அளவுக்கு வசதியா இருந்தோமோ அதை விட மோசமா நாங்க கஷ்டப்பட்டுனாங்க. சில நாட்கள் எல்லாம் எப்படின்னா பால்மா வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சி பிரியங்கா பாட சொல்லி பாடி முடிச்ச பிறகு அந்த ஸ்டேஜ்ல இருந்து இறங்கும் போது ஒரு 1000 ரூபாய் காசு அவ கையில கொடுத்தாங்க. என்கிட்ட அப்பா இருந்தான்னு சொல்லி இந்த கையில அந்த காசை கொண்டு தந்துவா. அப்ப எனக்கு அப்படியே அந்த காசை வாங்கும்போது என் மனசுல என்னன்னு சொன்னா, நான் என் பிள்ளைக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அவள் கேட்ட விஷயங்களை நான் வாங்கி கொடுக்க முடியல. அவளுக்கு என்ன தேவைன்றதை அறிஞ்சு நட முடியல. என் குழந்தை என் குடும்பத்தை தாங்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்கூல் கையை விட்டு போனதோட எங்களுக்கு இருந்த அந்த நல்ல மரியாதையும் கௌரவமும் எங்களுக்கு போச்சு. ஆனா எங்க பிள்ளை அவ்வளோத்தையும் மாத்து போறா. என்னைக்கு சூப்பர் சிங்கருக்கு அவ காலடி எடுத்து வச்சாவோ அன்னையிலேருந்து எங்களோட லைஃபே மாறப்போகுது. நான் கும்பிடுற தெய்வமா தான் நான் பிரியங்காவை பார்க்குறேன். ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. என் ஆசை எல்லாரும் முன்னாடியும் பாடணும் என்றதுதான். அதுக்கான வாய்ப்பும் வசதியும் எங்கள் ஊரில் இல்லை. இப்போ சூப்பர் சிங்கர் எனக்கு கிடைச்சிருக்குது. இங்கே நான் நல்லா பாடி என்னோட ஃபேமிலியையும் என் பாட்டை பார்க்குறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. என்ன பிரியங்கா, எல்லாருமே வீட்டில் உட்காந்து சூப்பர் சிங்கர் பார்ப்பாங்களா? ஆமாம், எல்லாரும் பாப்பினோம், எல்லாருக்கும் பிடிக்கும். எங்களோட ஃபேமிலி மொத்தமே சூப்பர் சிங்கர்ண்டா அவ்வளோ பிடிக்கும். ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ண மாட்டினோம், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இது இந்த தங்கச்சி பிரியம்பதா, இது என் 2வது தங்கச்சி பிரதீக்ஷா, இது என் அப்பா, அது என் அம்மா. அப்பா பேர் சிந்து மயூரன், அம்மா பேர் காயத்ரி. சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடை கிடைக்கும் பல நாள் கனவு கிடைச்சது. விஜய் டிவிக்கு மாண்டு கொடுக்கிற நன்றி சொல்லிக்கொள். விஜய் டிவி ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க பொண்ணோட திறமைனால தான் நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறீங்க அப்படின்றத நாங்க சொல்லியே ஆகணும். ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் லைஃப் மாற போகுது, நிறைய கனவு காண போறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த
இந்த மேடை கனவுல நினைச்சா கூட எங்களுக்கு கிடைக்காத ஒரு மேடையாக இருந்தது. பிரியங்கா இந்த மேடையில் நிற்கணும்னு சொல்லி அவள் பிறந்த 2 வயசுலேருந்து அவளோட பேச்சு மாற மாற நாங்கள் ஆசைப்பட்டுனாங்க. பிள்ளை இந்த ஒரு மேடையில் எப்போ வந்து நிற்பா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு பாட்டாக பாட நல்லா பாடுறா. வளர வளர விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கு போயிடுவா எப்படியாவது அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் எங்களோட சேர்ந்து மாமா மாமி எல்லாரும் ஆசைப்படுவினோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இவளுக்கு இந்த மேடை கிடைக்கும்ன்றது எனக்கு நம்ப முடியாமல் இருக்குது. இந்த மேடையில் நிற்கிறது, பெரிய தெய்வங்கள் முன்னால் நிற்கிறது எல்லாத்தையும் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதை விட பிரியங்கா எங்களுக்கு பிள்ளையாக கிடைச்சதே பெரிய பாக்கியம். ஏன்னா அவள் இல்லாட்டி இந்த மேடையில் நாங்கள் நின்றுருக்க மாட்டோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல வெல்கம் டு சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. இந்த நேரத்தில் சூப்பர் சிங்கர் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முக்கியமாக இலங்கையிலேருந்து நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க. அங்கே நிறைய டேலண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. பட் இலங்கையிலேயே இருக்கக்கூடிய நிறைய பாடகர்கள் பாடகிகள் வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி திறமை வாய்ந்த பாடகர்கள் பாடகிகள் இருக்காங்க. அவங்கள கண்டறிந்து இப்படி ஒரு கண்டஸ்டண்ட்டை நம்மளுடைய ஷோவுக்கு கூட்டு வந்ததுக்காக முதல்ல அந்த டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யூ ஹேவ் அ லாங் way to go. Enjoy this journey, sir. God bless. ஹலோ பிரியங்கா, ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஃபேமிலியை பார்க்கும்போது. அந்த அழகான ஒரு மேடை கிடச்சிருக்கு. உங்கள் ஊருக்கே பெருமை சேர்க்குற மாதிரி பாடி நல்ல கடைசி வரைக்கும் வரணும். அதுதான் ரொம்ப சந்தோஷம். வெல்கம் சிங்கமயூரன் சார். ரொம்ப சந்தோஷம் உங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது. எண்ணம் போல் வாழ்வு, இது நியாயமான ஒரு எண்ணம். அது அந்த பிஞ்சு மனசில் இந்த மேடை, இந்த சிங்கிங் காம்படிஷனுக்கு வரணும் அப்படின்றது கடவுள் நிச்சயமாக ஆசீர்வதித்து விரைவில் சேர்த்துட்டாரு. இனி அவங்க உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வெல்கம். நிறைய பாட்டு பாடுறோம், வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றுறோம், நிறைய ஃபன் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே, ஸோ பிரியங்கா வந்திருக்காங்க யாழ்ப்பாணத்துலேருந்து. அவங்க ஃபேமிலியை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க நம்மளுக்காக கொஞ்சம் தொலைதூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய புது ஃப்ரெண்டை கொஞ்சம் வெல்கம் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க.